வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிரும் இல்லையா? என்னைக்கு அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக காத்துட்ருப்போம் இல்லையா? அதுக்காக நம்ம பிஃபோராகவே ஒரு லிஸ்ட்டேவே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். என்ன லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்? யார் யாரை கூப்பிடலாம், எங்கே ட்ரெஸ்ஸு வாங்கலாம், எந்த பிளேஸில் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இங்கே வரவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் குழந்தைங்கன்னு சொன்னான்னா சொல்லவே தேவையில்லை. அவங்க அந்த டேட்டு வர்ற நாளைக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸுக்கு முன்னாடி இருந்தே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அம்மா இன்னும் 10 டேஸ் இருக்குது, டாடி இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் 2 டேஸில் பர்த்டே, இன்னும் 1 டேயில் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு காத்துட்ருப்பாங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கா அப்படின்றது நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை, நம்ம யோசிக்க தவறிட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சிறு சிறு விபத்துகள் நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி விபத்துகள் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பார்ட்டி பாப் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை நம்ம பிளாஸ்ட் பண்ணும்போது அது என்ன இருக்குன்னா, அது நல்லாவே ஒரு பட்டாசு ரேஞ்சுக்கு பிளாஸ்ட் ஆகி அதை பிளாஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சிறு சிறு காயங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கண்ணினுடைய பார்வையே போக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? லைக் ஸ்னோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோம் நிச்சயமாக எல்லாருக்குமே கெடுதலானது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, ப்ரீதிங் ப்ராப்ளம், வீசிங், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஜோனுக்கு கொண்டு போயிடும் அப்படின்றது நம்ம மெடிக்கல் ஆய்வில் சொல்லப்பட்ட உண்மை. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஏன் மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், நம்ம பர்த்டேன்னு சொன்னாவே நமக்கு மெயினாக என்ன ஞாபகம் வரும்? கம்பல்சரி கேக்கு தான். சரி, அந்த கேக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம். மிக்கி மவுஸ் டிசைனில் வாங்குவோமா, பார்பிடால் டிசைனில் வாங்குவோமா, ஓவல் ஷேப்பா, ஸ்கொயர் ஷேப்பா, அது மட்டும் இல்லாமல் அது எத்தனை லேயர், என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? டிசைட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி டிசைட் பண்ணி நம்ம ஒரு கேக்கை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேக் நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு எவ்வளோ சேஃபானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பாகவே இல்லை. நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது, ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. ஆக்சுவலாக அந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் ஒரு குழந்தை தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பர்த்டேக்கு அந்த பேரண்ட்ஸும் கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் கேக் இருக்குது. அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அதை கட் பண்ணி சாப்பிட்டது உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்தில் அந்த குழந்தை இறந்துட்டாங்க. அப்போது உடனே டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு இந்த குழந்தையினுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர்ஸ் என்ன ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கேக்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிந்தட்டிக் சுகர் இதுதான் மெயினாக அந்த குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சிந்தட்டிக் சுகர் இவ்வளோ பாய்சனஸா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாகவே ஆமாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆய்வு அறிக்கைகள் எல்லாமே சொல்லுது. ஓகே, இந்த சிந்தட்டிக் சுகர் கம்பல்சரி கேக்கில் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு லேயர்லையுமே பார்த்திங்கன்னா அது க்ரீமியாக இருக்கணும், அதனுடைய கலர் அட்ராக்டிவாக இருக்கணும், அதனுடைய அரோமா அதாவது ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் நிறைய நிறமிகள் அதாவது கலர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சில அந்த டேஸ்ட்டுக்கான சில பொருட்கள் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணும்போது அது அத்தனையுமே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஹசார்டஸாக இருக்குது. இது நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பர்த்டே கொண்டாடி குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அதே நேரம் அது எந்த வகையிலுமே அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருந்துடக்கூடாது. இப்போது இந்த குழந்தை பஞ்சாபில் பர்த்டே அன்னைக்கு கேக்கை சாப்பிட்டது ஒரே காரணத்தினால இறந்த அந்த குழந்தை பர்த்டேவும் அதுவாகவே போயிடுச்சு, டெத் டேவும் அதுவாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு மனசு அந்த பேரண்ட்ஸுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதோடு கூட மட்டும் இல்லாமல் இதுக்கு சட்டத்தில் என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கொலை குற்றம் செஞ்சால் என்ன தண்டனையோ அதே தண்டனையை தான் இந்த குற்றத்துக்கும் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதாவது அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல்
அவங்களுக்கு ஒரு ஃபைனுமே இருக்குது. ரைட், ஓகே. இந்த இடத்துல நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு, அதாவது அந்த கேக்கை தயாரிக்கிறவங்களாகட்டும், அந்த கேக்கை தயாரிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருக்கிற அந்த நச்சு பொருட்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய நபராக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வருங்கால சந்ததியினர். இந்த சந்ததியை பத்திரமாகவும் அழகாகவும் அறிவோடையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அதான் ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம அடுத்த தலைவரினுடைய எந்த ஒரு தலைவராகவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நமக்கு முக்கியம், அவங்களுடைய பாதுகாப்பு அதை விட நமக்கு முக்கியம். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நன்றி அன்பு நெஞ்சங்களே.